உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த ஜெகன்மோகன் திடீர்னு வைரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா இருக்குமா சிஸ்டர்? கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். நான் எத்தனையோ தடவை சூர்யாவை கொல்ல பாத்திருக்கேன், மாரிய கொல்ல பாத்திருக்கேன். ஏன் அந்த குழந்தை தேவியை கூட தான் கொல்ல பாத்திருக்கீங்க? மறைக்காதீங்க சிஸ்டர். உங்க கொலை லிஸ்ட்ல ஒன்னு விட்டுட்டீங்களேங்கிறதுக்காக சொன்ன சிஸ்டர். நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம். 3 பேரையும் இது வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வைரம் தான் நினைக்கிறேன். சிஸ்டர், ஆமா சிஸ்டர். பாத்தீங்களா, பாருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணும் போதெல்லாம் அம்மன் வந்து காப்பாத்துது. அது கூட இந்த வைரக்கட்டையை சேர்ந்து காப்பாத்திருக்க சிஸ்டர். ஆனா பாருங்க, உங்களுக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு கட்டி தான் இருக்கு. ஏ பாண்டி, எனக்கு அப்பவே சின்னதா ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்ப உண்மை ஆயிடுச்சு. தேவி கையில அந்த வைரம் கிடைச்சிருக்கு. தேவி அந்த வைரத்தை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள எங்கேயோ பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்திருக்கா. அந்த வைரத்தை நாம தேடி எடுத்துட்டா பல 1000 கோடிக்கு அதிபதி ஆயிடுவோம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மாரியையும் அவ குழந்தையையும் சுலபமா ஒழிச்சு கட்டிடலாம். சிஸ்டர், அதெல்லாம் ஓகே சிஸ்டர். ஆனா இது ஜெகன்மோகினி பாதிப்போட பங்கல்ல கேக்குது. ஐயோ, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? பாதி பங்கு அவளுக்கு கொடுக்கவா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? அவளெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம். முதல்ல போய் அந்த வைரத்தை தேடலாம் வா. அதானு பார்த்தேன் சிஸ்டர். அவது பணம் கொடுக்கறதாவதான்னு நினைச்சேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்கமிங் தானே, அவுட் கோயிங் ஏது? போ பேசாம. சரி வாங்க. என்னடா இது, திறக்க முடியல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. சங்கு இவ்வளோ நாளும் இந்த பெட்டியில நம்ம இதெல்லாம் இருக்கிறது கவனிக்காம விட்டோமே. இத உடனே மாரி கிட்ட சொல்லணும். மாரி, மாரி சீக்கிரம் இங்க வாயே. என்னக்கா? மாரி, வர இருங்க. மாரி, மாரி, என்னக்கா? என்னக்கா கையில சங்கு வச்சிட்டு இருக்கீங்க? எங்க இருந்துச்சு அது? நான் அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள போனேனா, மேல பார்த்தா ஒரு ட்ரங்க் பொட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பொட்டிக்குள்ள 2-3 பழைய புடவைங்க, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடியில தான் இந்த சங்கு இருந்துச்சு. மாரி, அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். அக்கா, இது சாதாரண சங்கு இல்லக்கா, வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கா? ஆமாக்கா. சங்குல வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு 2 வகையான சங்கு இருக்கு. இப்படி இருந்தா இது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வீட்ல இருந்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வலம்புரி சங்க வழிபட்டா பிரம்ம ஹத்தி தோஷம் போகும்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, வீட்ல வலம்புரி சங்க வச்சு பூஜை பண்ணோம்னா வீட்ல இருக்கிற வாஸ்து குறைபாடு எல்லாம் சரியாகுமா. வீட்ல செல்வம் பெருகும், தொழில் நல்லபடியா நடக்கும்னு என் தாத்தா சொல்லிருக்காரு. இந்த வலம்புரி சங்கல இவ்ளோ விஷயம்லாம் இருக்கா? கொடு பாப்போம். ஐயோ, என்னக்கா? ஐயோ ஐயோ, என்னது மின்னது? இங்க பாரு மாரி.
மாதிரி இருக்குல்ல? வைரமே தான்க்கா. வலம்புரி சங்குக்குள்ள வைரம் இருக்கு. வைரத்தை இப்படி பாதுகாப்பா சங்குக்குள்ள யாரு வச்சிருப்பாங்க? அதானே. இதை இத்தனை நாள் நம்ம எப்படி கவனிக்காம போயிட்டோம் மாதிரி? இதையே இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருப்பாங்க? கண்டிப்பா இத தேவி அம்மா தான் பாதுகாப்பா வச்சிருந்திருக்கணும். வீட்ல நிறைய வைரம் இருக்கும்போது காரணமே இல்லாம தேவி அம்மா இந்த ஒரு வைரத்தை மட்டும் இவ்ளோ பாதுகாப்பா பத்திரமா வச்சிருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கரெக்ட் தான் மாதிரி. ஆனா அது என்ன காரணமா இருக்கும்னு தெரியலையே. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அக்கா, கோயிலுக்கு போய் சித்தர் சாமி கிட்ட வைரத்தை காட்டி விவரத்தை சொல்லுவோம். இந்த வைரத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் அவரு சொல்லிடுவாரு. ஆமா ஆமா கரெக்ட், அவர் சொல்லிடுவாரு. நான் இப்பவே இந்த வைரத்தோட கோயிலுக்கு போய் சித்தர் சாமியை பார்த்து கேட்டுட்டு வரேன். சரி மாதிரி, சீக்கிரம் போயிட்டு வா. யோ நீதாயா வந்து வேணும்னே அடிச்சா? யோ நீதாயா ராங்க வந்த? நான் ராங்கல வந்து நீ பாத்தியாக்கோ? ஆமாயா நீதாயா வந்த, போயா பேசாம. யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ வந்து இடிச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யோ நான் நேரதாயா வந்தேன், நீ பார்த்து வராம என் மேல பழி போடுறியா? யோ நான் இண்டிகேட்டர் போடுதாயா வந்தேன், நீதாயா போன் பேசிட்டு வந்த, அது உன் தப்பு. யோ என் வண்டி டேமேஜ் ஆச்சு, அதுக்கு பதில சொல்லியா முதல்ல நீ? யோ என் வண்டி தான் டேமேஜ் ஆச்சு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லியா? என்னாச்சுன்னா? தெரியலமா. என்னப்பா என்னாச்சு? ஐயா பைக்குக்காரங்க இடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. இருங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன். யோ நீ உமல யோ, தப்பு என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? யோ, நான் கரெக்டா தான் வந்தேன். என்ன யோ, கேட்ட வந்த? ரெண்டு பேரும் பைக் எடுத்து ஓரமா போட்டு மத்த வண்டி போறதுக்கெல்லாம் வழிய விடுங்கய்யா. அப்புறம் அடிச்சுக்கங்கய்யா. நீ நடுவுல நியாயம் பேச வந்துட்ட, உன் வேலைய பார்த்துட்டு போயா? உங்க ரெண்டு பேரால டிராபிக் ஆகுது பாரு. என்ன பஞ்சாயத்து கூட்டமா? பெத்த குழந்தைய பத்தி ஒண்ணும் தெரியாம மாறி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே போறோம். தாராம வேற உயிரோட இல்ல. அதனால மாறி கிட்ட குழந்தைய பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடலாம். மாறி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை தான் தான் பெத்த குழந்தைன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். வாங்கய்யா. உங்களுக்கு போக தெரியும். சீக்கிரம் வண்டி எடுங்கயா. வந்துட்டாரு. வண்டி நான் என்னாச்சுன்னு தெரியல, கடையில போய் விட்டாதான் தெரியும். என்னப்பா என்னாச்சு? இன்னமா சண்டை தீரல? முடிஞ்சுங்கய்யா, போயிடலாங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.